மாணாக்கருக்கான 7.5% உள்ஒதுக்கீட்டை அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் வழங்கலாம். உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வு உத்தரவு. அமைச்சர் உதயநிதி இன்னும் 10 நாட்களுக்குள் துணை முதலமைச்சராக பதவியேற்பார். அமைச்சர் தாமு அன்பரசன் பேட்டி. அமைச்சர் வந்துட்டு துணை முதலமைச்சர் வாய்ப்பில்லை இருப்பது உண்மையிலே இருப்பது. ஒரு வாரம் 10 நாள்ல உண்மையிலே நிச்சயமா துணை முதல்வராக எங்களுடைய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் நிச்சயமாக 28ஆம் தேதி அறிவிக்க வாய்ப்பு இருக்கு. இன்னொரு வாரத்தை நாளை கூட அறிவிச்சிருவாங்க. மதுரை வண்டியூர் அருகே பிளாஸ்டிக் குடோனில் பயங்கர தீ விபத்து. 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்த தீயணைப்புத் துறையினர். மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அதிமுகவிற்கு அழைப்பு கொடுத்ததில் எந்த தவறும் இல்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் விளக்கம். பீகாரில் நிலப்பிரச்சினையில் 100க்கும் மேற்பட்ட பட்டியலின மக்கள் வீடுகள் தீ வைத்து எரிப்பு. கடும் எதிர்ப்புக்கு பின்னர் 15 பேர் கைது. பீகாரில் பட்டியலின மக்களின் வீடுகள் எரிக்கப்பட்டதற்கு மல்லிகார்ஜுன கார்கே, மாயாவதி உள்ளிட்ட தலைவர்கள் கண்டனம். பிரதமர் மோடி மௌனம் காப்பது மிகப்பெரிய சதிக்கு ஒப்புதல் அளிப்பது போன்று இருப்பதாக ராகுல் காந்தி விமர்சனம். ஜம்மு காஷ்மீரில் தற்போது ஜனநாயகம் வலுவடைந்து வருவதாக பிரதமர் மோடி பரப்புரை. காங்கிரசும் தேசிய மாநாட்டு கட்சியும் மக்களை ஏமாற்றி வந்ததாக விமர்சனம். சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் ஹரியானாவில் போட்டி போட்டு இலவசங்களை அறிவிக்கும் கட்சிகள். பெண்களுக்கு மாதம் ரூபாய் 2000 வழங்கப்படும் என காங்கிரஸ் அறிவித்த நிலையில் 2100 ரூபாய் தரப்படும் என பாஜக வாக்குறுதி. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஜனநாயகத்தை வளைக்கும் முயற்சி என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். பாஜகவின் பேராசை ஒருபோதும் நிறைவேறாது என திட்டவட்டம். தேசிய விருது அறிவிக்கப்பட்ட பிரபல நடன இயக்குநர் ஜானி மாஸ்டர் கைது. பெண் நடன கலைஞருக்கு பாலியல் கொடுமை இழைத்த வழக்கில் நடவடிக்கை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்து 54,600 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் 1 கிலோ வெள்ளி விலையில் மாற்றமின்றி 96,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சாத்தூர் அருகே குகன்பாறை பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் தொழிலாளி ஒருவர் உயிரிழப்பு. ஆலையின் போர்மேன் இருக்கன்குடியைச் சேர்ந்த கபில்ராஜ் என்பவர் கைது. இந்திய பங்குச்சந்தைகள் புதிய உச்சத்தில் வர்த்தகம். அமெரிக்காவில் கடன்களுக்கான வட்டி விகிதம் குறைக்கப்பட்டதன் எதிரொலி. அமைச்சர் உதயநிதியை துணை முதலமைச்சராக தமிழக முதலமைச்சர் விரைவில் அறிவிப்பார். செய்தித்துறை அமைச்சர் மு க சாமிநாதன் பேட்டி. திமுக கூட்டணிக்குள் பேச வேண்டிய அரசியலை திமுக கூட்டணிக்கு வெளியே இருப்பவர்கள் பேசுவது ஏற்புடையதல்ல. கூட்டணி குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கருத்து. திமுக கூட்டணிக்குள் பேச வேண்டிய அரசியலை திமுக கூட்டணிக்கு வெளியே இருப்பவர்கள் பேசுவது ஏற்புடையதல்ல. அது அவர்களின் சூது சூழ்ச்சி நிறைந்த அரசியல். ஆகவே டெல்லியிலே இருப்பதை போல ஒரு கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் உருவாக வேண்டும் என்றால். டெல்லியில் சாந்திபன் பகுதியில் ஏற்பட்ட கார் விபத்தில் பல்கலைக்கழக மாணவர்கள் உட்பட 5 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. ஓட்டுநர் தனது மொபைலில் பாடிக்கொண்டிருந்த பாடலை மாற்ற முயன்ற போது கார் சாலையோர தடுப்பில் மோதி விபத்து. சென்னை சேப்பாக்கத்தில் வங்கதேசத்திற்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி. முக்கிய விக்கெட்டுகளை இழந்ததால் நிதானமாக விளையாடும் இந்தியா. நவம்பர் 14ஆம் தேதி திரைக்கு வருகிறது சூர்யாவின் கங்குவா திரைப்படம். பட தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.